ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. மக்களவை தேர்தல் பரப்புரைக்காக இன்று சென்னை வரும் பிரதமர் நரேந்திர மோடி தியாகராய நகரில் நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தலுக்கு இன்னும் 10 நாட்களே உள்ளன. தேர்தல் நெருங்குவதால் தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய தலைவர்கள் தமிழகத்திற்கு தொடர்ந்து படையெடுத்து வரும் நிலையில் 7வது முறையாக பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு செவ்வாய்க்கிழமை மீண்டும் வருகை தர உள்ளார். செவ்வாய் மாலை 4:10 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி 6:30 மணி அளவில் சென்னை தியாகராய நகரில் ரோட் ஷோ நடத்த உள்ளார். தொடர்ந்து கிண்டி ராஜ்பவனுக்கு சென்று இரவு ஓய்வெடுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி மறுநாள் காலை 9 மணி அளவில் சென்னை விமான நிலையத்திற்கு புறப்படுகிறார். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் வேலூர் செல்லும் பிரதமர் மோடி வேலூர் கோட்டை பகுதியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டுகிறார். இதனிடையே பிரதமரின் ரோட் ஷோவுக்கு தேர்தல் ஆணையம் 20 நிபந்தனைகளை விதித்துள்ளது. பிரதமர் மற்றும் மக்கள் கடந்து செல்லும் பாதைக்கு இடையே ஒரு இடைவெளி வைக்க வேண்டும். சாலையின் இருபுறமும் 2 அடுக்குகளில் தடுப்பு அமைக்க வேண்டும். பிரதமர் செல்லும் பாதையின் சாலையோரங்களில் பிளெக்ஸ் பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகள் அமைக்கக்கூடாது. பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது. சாதி மத உணர்வுகளை தூண்டும் வகையில் முழக்கமிடக்கூடாது. பிரதமர் செல்லும் பாதையில் துண்டு பிரசுரங்கள் வழங்கவோ அலங்கார வளைவுகள் அமைக்கவோ அனுமதி இல்லை என்பன உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்தல் ஆணையத்தின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பிரதமரின் ரோட் ஷோவுக்கு சென்னை காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.